ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற பாடம் நைஷ்கர்மிய சித்தி. இப்போ இந்த நைஷ்கர்மிய சித்தியினுடைய நூலாசிரியர் சுரேஸ்வராச்சாரியார். இந்த சுரேஸ்வராச்சாரியார் பகவான் ஆதிசங்கரருடைய பிரதான சீடர்களிலே ஒருவர். இவர் இயற்றிய இந்த நூலிலே அந்த ஆத்மாவை அனுபவம் ஆக்குவதற்கான அருமையான வழிமுறைகளை எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இப்போ அந்த அடிப்படையில நம்ம என்ன பண்றோம், நேற்றைய வகுப்புல ஒரு அறிமுக உரையாக இதை பற்றி எல்லாம் பார்த்தோம். சுரேஸ்வராச்சாரியார் யாரு, அவர் எப்படி இந்த நூலை எழுதினாரு அப்படிங்கிற நிறைய விளக்கங்கள் எல்லாம் நம்ம ஆதிசங்கருடைய வரலாற்றுக்கள் இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த நூல் சொல்ல வர்ற முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஞானிக்கும் சராசரி மனிதனுக்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்கும் போது, இப்ப ஞானி எல்லாவற்றையுமே சமநிலையில் பார்ப்பான். ஆனா ஒரு சராசரி மனிதனாகிய அஞ்ஞானி அப்படி சமநிலையில் பார்க்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு அந்த சமநிலையில பார்க்கக்கூடிய அந்த மன தூய்மை இன்னும் உண்டாகவில்லை. அந்த ஞானி சமநிலையில் எப்படி பார்க்க முடியுது அப்படின்னா, அவனிடத்தில் அந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, விருப்பு வெறுப்புகள் இல்லை. அதனால அவனால் என்ன பண்ண முடியுதுன்னா, எளிமையா எல்லாவற்றையுமே சமமாக பார்க்கக்கூடிய ஒரு சக்தி அவன்கிட்ட வந்துடுது. அப்ப இதைத்தான் நாம இங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நாம இந்த மாதிரி பாடத்திட்டத்துக்குள்ள நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம அந்த சமநிலையில வாழ கத்துக்கணும். அதுதான் இந்த பாடத்துல ரொம்ப முக்கியமா சொல்ல வர்ற விஷயம். அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாம நம்ம வாழணும். அப்படி விருப்பு வெறுப்பு இல்லாம நம்ம வாழணும்னா நம்ம இடத்துல அந்த ஞானமும் மெய்யறிவு அனுபவமும் பொறுமையும் அசையாத மன உறுதியும் எதனாலும் பாதிப்படையாத தன்மையும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இருமைகள் இல்லாத சமநிலையில் நம்ம வாழ முடியும். இப்போ நமக்கு விரும்பக்கூடிய விஷயங்கள் நடக்கும்போது ஒரு மகிழ்ச்சியும் ஒரு விருப்பமும் இருப்பது போல, விரும்பாதைகள் வருகின்ற போது, நமக்கு விரும்பாத விஷயங்கள் எல்லாம் வரும்போது அதனால நம்ம துயரமும் வெறுப்பும் ஏற்படுகின்றது. சராசரி மனிதனிடத்துல இப்படித்தான் இருக்கு. ஆனா ஞானி என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு விரும்பாதவைகள் வருகின்ற பொழுது கூட அந்த வெறுப்போ துயரத்தையோ வெளிக்காட்ட மாட்டான். விரும்புகின்ற விஷயங்கள் நடந்தாலும் கூட அதனால மகிழ்ச்சியோ விருப்பமோ வெளிக்காட்ட மாட்டான். அவன் இரண்டையும் சமமாக பார்க்கின்றவன் தான் இந்த ஞானி. அப்போ இந்த இயல்புக்கு நம்ம வந்துடணும். நம்முடைய இயல்பு அந்த சமநிலைக்குள்ள நம்ம வந்தோம் அப்படின்னா தான் நாம அந்த சொரூப தரிசனத்தை அனுபவமாக்க முடியும். ஏன்னா அந்த இறைத்தன்மை, அந்த இறை அனுபவம் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு மலர வேண்டிய விஷயம். அந்த மலர்ச்சிக்கான தகுதியை நாம் தான் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அந்த தகுதி நம்ம இடத்துல எப்பொழுது உயரும் அப்படின்னா, மன தூய்மை உண்டாகும் போதுதான் அது உயருமே தவிர, சராசரி மனிதர்கள் போல மனநிலை இருந்ததுன்னா அந்த இறை தரிசனம், அந்த ஆத்ம அனுபூதி நம்ம இடத்துல அனுபவம் ஆகாது. ஏன்னா இருமைகளால் இருக்கின்ற மனதுக்கு எப்படி அனுபவம் ஆகும்? அது சாத்தியமே கிடையாது. அப்ப என்ன நாம இங்க புரிஞ்சுக்கணும், இந்த உலகில் நடக்கின்ற எல்லாமே அந்த இயற்கையின் படைப்பு நியதிகளுக்கு உட்பட்டுத்தான் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை நாம் ஒன்றும் மாற்றிவிட முடியாது. எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அதுதான் ரித்தம்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த இயல்பு மாறாமல் அந்த இயற்கை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது எல்லாவற்றையும் சமப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இயற்கையில ஏதாவது ஒரு மாற்றம் நடந்ததுன்னா உடனே ஒரு பூகம்பம், ஒரு சுனாமி இந்த மாதிரி அது தன்னை சமன்படுத்தி கொள்ளும். எந்த இடத்துல அது சரி பண்ணணுமோ அந்த இடத்துல அது சரி பண்ணும். நமக்கு பார்க்கும்போது அது ஒரு அழிவு மாதிரி தெரிஞ்சாலும் இயற்கையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சமன்பாடு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு அது சமமா இருந்தா தான் அது பேலன்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அங்க அந்த பேலன்ஸ் மாறி போயிட்டா அந்த ரிதம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
ஏன்னா பூமியை பொறுத்த வரைக்கும் நம்ம சயின்டிபிக்கலா பார்த்தா கூட அது தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கின்றது. அது ஒரு விதமான சாய்வு நிலையில சுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப அதுல ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்தா அது தன்னுடைய இயல்பு நிலை மாறிடுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு சுற்றுப்பாதையை விட்டு அது விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? அறிவியல் ரீதியா நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த மாற்றங்கள் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா அது ரித்தம்ல இயங்கிட்டு இருக்கு. அந்த இயற்கையினுடைய நீதிக்கு உட்பட்டு அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்ப இங்க நாம் இந்த மாதிரி ஆத்ம ஞான விஷயங்களுக்கு வந்த நாமும் அந்த இயற்கை நீதிக்கு உட்பட்டு வாழ வேண்டும்ங்கிறது தான் இங்க சாஸ்திரம் எதிர்பார்க்குது. ஏன்னா பெரும்பாலும் மனிதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இயற்கை நீதிக்குள்ள வரமாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவனுக்குடைய அகங்காரம் தான் அந்த மாதிரி அவனை இயற்கை நீதிக்குள்ள வாழ முடியாம தடுக்குது. அதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தா, படைக்கப்பட்ட ஜீவராசிகளையே பகுத்தறிவு கொண்டவன் தானே மனிதன். அப்ப இந்த பகுத்தறிவு பரிமாணம் என்ன பண்ணுதுன்னா, எல்லா ஜீவராசிகளை விட உயர் பரிமாணத்துல அவனை உட்கார வச்சதுனால, அதுவே அவனுக்கு ஒரு அகங்காரமாகவும் மாறிவிட்டது அப்படிங்கறத நாம் இங்க நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா உண்மையில் நமக்கு அந்த பகுத்தறிவு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னா, அந்த அகங்காரமற்ற நிலையில் நாம் நம்மை அறிந்து கொள்வதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த பகுத்தறிவை தன்னை அறிவதற்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக அகங்காரத்திற்காக பயன்படுத்தி கொண்டு அழிந்து போய் கொண்டிருக்கின்றோம்ங்கிறத தான் சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப இதை தெரிந்து கொண்ட ஞானி, இந்த மாதிரி விஷயங்களை புரிந்து கொண்ட ஞானிகள் தன் விருப்பப்படித்தான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் ஈஸ்வர சித்தப்படியே எல்லாம் நடக்கின்றன என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனநிலை, அதுதான் இங்க சமசித்தம், சமநிலை என்பதாக அறியப்படுது. அப்ப அந்த நிலையில அந்த மனிதன் எப்படி இருப்பான்? சாத்வீக புத்தி கொண்டவனாக இருப்பான். சத்துவ குணத்தில மேலோங்கியவனாக இருப்பான். வைராக்கிய சித்தம் உள்ளவனாக இருப்பான். தனிமையில் தன் சுயத்தில் வாழ பழக்கப்பட்டவனாக இருப்பான். ஆகார நியமம் கொண்டவனாக இருப்பான். துணிவுடன் புலன்களை அடக்கி வைக்கின்ற சாதனை உடையவனாக இருப்பான். உள்ளம், சொல், செயல்கள் இவற்றை ஒழுங்குபடுத்தியவனாக இருப்பான். ஏன்னா இங்க அவனுடைய செயலும் அவனுடைய உள்ளமும் ஒரே மாதிரி இருக்கும். மனம் போல அவன் வாழ மாட்டான். அந்த உணர்வு சொல்வதைப்படி வாழ்வான். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அவன்கிட்ட? உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுற மாதிரி இருக்க மாட்டான். வள்ளல் பிரான் சொல்றாரு இல்லையா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். அப்ப உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுற வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஞானிகளை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரண்டா இருப்பாங்க. அவங்க கிட்ட எந்த ஒரு ஒளிவு முறையும் கிடையாது. அவங்களுடைய அப்ரோச் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க பாக்குறவங்க எல்லாம் என்னடா இப்படி இருக்கிறான், ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான், வெகுளியா இருக்கிறான், விவரம் இல்லாம இருக்கிறான், வாழ தெரியாம இருக்கிறான் அப்படின்னு தான் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனா அதனால அந்த ஞானி வந்து வருத்தப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது எல்லாமே இயற்கையினுடைய விளையாட்டு. அந்தந்த மனசு அதை பிளே பண்ணிட்டு இருக்கு. அது நம்மளை எப்படி வேணா கெஸ் பண்ணட்டும். அதுக்காக நான் என்ன வந்து ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுல அவன் தெளிவா இருப்பான். மேலும் அவனிடத்துல அவர்களை பற்றிய அந்த விருப்பு வெறுப்புகளும் இருக்காது. அந்த இருமைகள் இருக்காது. இவன் என்னை இப்படி சொல்லிட்டான், இவன் என்ன புகழ்ந்துட்டான், அதனால இவன் நல்லவன், அவன் என்ன திட்டான், என்ன பைத்தியக்காரன் சொல்லிட்டான், அதனால அவன் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி அந்த விருப்பு வெறுப்பு செயல்களுக்குள்ள என்றைக்குமே ஞானி நுழைய மாட்டான். அப்போ அவனுக்கு வந்து எல்லாவற்றிலுமே இயல்பா பார்ப்பான், சமநிலையில பார்ப்பான். அந்த பரமாத்ம தியானத்திலேயே தன்னுடைய சொரூபத்திலேயே எப்பொழுதும் லயித்திருப்பான். அவன்கிட்ட வந்து இந்த அகங்காரம், பிடிவாதம், காமம், கோபம், பொருள் சேர்க்கின்ற பேராசை இது எல்லாம் இருக்காது. எதுவுமே இல்லாம அமைதியாக அந்த சதா பிரம்ம நிஷ்டையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றவன் தான் ஞானி. அந்த நிலைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும். அப்படி வந்தா தான் நம்ம ஆத்ம சாட்சா்காரத்தை அடைந்ததாகவும் ஆகும். அப்பொழுது மட்டும்தான் நம்ம இந்த பிறவி பெருங்கடலை கடக்கவும் முடியும். அப்பொழுது மட்டும்தான் இந்த அரிதான மனித பிறவியினுடைய மகத்துவத்தை அறிந்து கொண்டவர்களாகவும் ஆகின்றோம். அப்ப இப்படிப்பட்ட நிலையில் வாழ பழகுகின்ற ஆத்ம சாதகன் எதற்காகவும் யாருக்காகவும் வருத்தமோ மகிழ்வோ விருப்பமோ கொள்வதில்லை.
எல்லா பிராணிகளையும் அவன் நேசிக்கின்றான். அனைத்திலும் அந்த பரமனையே காணுகின்றான். இதுதான் ஞானிகளுடைய நிலை. அப்ப இவ்வாறு அனைத்திலும் பரமனை காணும் போது அவனிலும் அவன் தன்னை உணர்கின்றான். இத்தகைய உத்தம பக்தியினாலே அந்த ஞானி, அந்த சாதகன் தன் சத்திய சொரூபத்தை உள்ளபடி தத்துவார்த்தமாக ஞானத்தின் துணை கொண்டு சரியாக உணர்ந்து கொள்கின்றான். இதன் பயனாக அவன் எப்போதுமே இறைவனுடன் இணைந்து கொண்டே இருக்கின்றான், இணைந்து நிற்கின்றான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இது எப்படி ஞானிக்கு மட்டும் சாத்தியமாகும்? இப்ப சராசரி மனிதனுக்கு இது ஏன் சாத்தியமாகல அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது, அந்த சமநிலையற்ற தன்மையில சராசரி மனிதனால இது சாத்தியமாக்க முடியாது. அந்த சமநிலை தன்மைக்கு வந்த ஞானியினால் மட்டும்தான் இது சாத்தியமாக்க முடியும். அப்போ இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுந்திருக்கிறது இல்லையா? அதற்குத்தான் என்ன பண்ணுது பகவத்கீதை ஒரு அருமையான வழியை சொல்லுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அத பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி சொல்றாருங்கிறதையும் நம்ம பார்த்துடுவோம். இப்ப அதற்கான சிறந்த வழி என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, அதற்கு என்ன பகவத்கீதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு, எந்த உத்தமமான பக்தன் என்னையே சரணம் என்று அடைகிறானோ, என்னையே எண்ணி எனக்கே சமர்ப்பணமாக எல்லா காரியங்களையும் செய்து வருகிறானோ, அவன் என் அருளால் நித்திய நிரந்தரமான உத்தம நிலையான பரமபதத்தை அடைகின்றான் அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது. அப்போ இங்க பகவத்கீதை நமக்கு எதை அறிவுறுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரண்டர். அந்த சரணாகதி தத்துவத்தை பகவத்கீதை டைரக்டாக அறிமுகப்படுத்துது. அது பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய வாயில சொல்ற மாதிரி அந்த உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் மேலும் அதே பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் திருப்பி பேசும்போது அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா, நீ என்னிடமே முழு ஈடுபாட்டுடன் இரு. நீ செய்யும் எல்லா காரியங்களையும் எனக்கே அர்ப்பணித்து விடு. உன் செயல்களிலும் பொருள்களிலும் நீ கொண்டிருக்கும் பற்றுதலை விட்டுவிடு. எப்போதும் சமநிலையில் செயலாற்று. எப்போதும் என்னிடமே சிந்தையை செலுத்திக் கொண்டு செயலற்ற நிலையில் செயல் செய்பவனாக வாழ்வாயாக. எல்லாமே என்னுடைய சார்பில் தான் செயலாற்றுகின்றது என்பதை உணர்ந்து கொள் என்பதாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த ஈஸ்வரத்தன்மையிலிருந்து பேசுகிறார். ஏன்னா இங்க எல்லாமே அந்த நிலைதான், அதுதான் இறங்கி கொண்டிருக்கு. அந்த இயக்கமே ஈஸ்வரனா தான் இருக்குது. அப்ப அதுல நம்ம எல்லாம் ஒரு அங்கங்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இங்க நான் ஒன்றும் எந்த காரியத்தையும் தனியா செய்யல, என்னை வச்சு அந்த ஈஸ்வரன் செய்து கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு தெளிவு, ஒரு புரிதல் நமக்கு வந்து விட்டா, அப்ப நம்முடைய மனம் வந்து அந்த அமைதி தன்மையை நோக்கி திரும்பும். அந்த நிலைப்பாட்டுல நமக்கு ஆனந்தம் உண்டாகும். அதுதான் இங்க சமமான மனநிலை அப்படின்னு பார்க்கப்படுது. அப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்ற மாதிரி, இப்படி என்னிடம் கருத்தை செலுத்தி வாழ்வதினாலே என் பரிபூரண அருள் உனக்கு எப்போதும் கிட்டுகிறது. இதனால் உனக்கு ஏற்படும் இன்னல்களும் இடையூறுகளும் விடுபட்டு போகின்றன அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துறாரு. அப்போ அர்ஜுனன் வந்து இதையெல்லாம் கேட்டுட்டு திருப்பி சந்தேகத்தோட கேட்கிறான், இந்த கர்ம பிடியிலிருந்து விடுபடுவதற்கு எளிமையான வழி என்ன, இதுதானா அப்படின்னு கேட்கிறான். அதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மீண்டும் அழுத்தமாக சொல்றார், பரத வம்சத்தின் வீர புதல்வனே, நீ எல்லாமே அவன் ஒருவன் தான் என்றும் நம்பிக்கையுடன் அந்தர்யாமியான சர்வேஸ்வரனிடம் சரணடைந்து விடு. அவரது பேரருளால் உனக்கு இந்த உலகத்திலிருந்து முற்றிலும் விடுபட்ட நிம்மதியான நித்திய நிரந்தரமான பரமபதம் கிடைத்துவிடும் அப்படின்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடுறாரு. இதற்கு ஒரே வழி, மிக மிக ரகசியமான வழி, சரணாகதி ஒன்றுதான் அப்படின்னு வெளிப்படையாகவும் சொல்லிடுறாரு. அப்ப இதைத்தான் நாம் இங்க புரிஞ்சுக்கணும். இங்க வந்து சரணாகதி, அனன்ய பக்தி, ஞானம் அப்படிங்கிறது எல்லாம் இங்க ஒரே விஷயம்தான். அந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நம்ம அதோட ஒன்றுபடுகின்ற நிலையில உண்டாகுகின்ற அந்த அனன்ய பக்தி தான் அந்த ஞானத்தன்மைக்குள்ள நம்ம போகும். ஏன்னா அந்த ஈஸ்வரத்தன்மைங்கிறது அந்த இறைசக்தியே எல்லாமா இருந்து இயங்கி கொண்டிருக்குது அப்படின்னு புரிஞ்சு போச்சுன்னா,
அப்ப அந்த ஞானத்தினுடைய முதிர்ச்சி என்ன? இங்கு ஏக்கம் தானே. ஏக்கம்னா ஒன்று மட்டும் தான் இருக்குது. அங்கு இருமைகள் கிடையாது. அப்ப அந்த நிலை தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற அத்வைத நிலை. அப்ப இதை நான் உனக்கு உபதேசித்து விட்டேன். இனி நீ இது பற்றி நன்கு சிந்தித்து உன் விருப்பப்படி முடிவு செய்து கொள்வாயாக என்பதுதான் கீதையினுடைய உபதேசமாகவும் நம்ம பார்க்கிறோம். அப்போ சரணாகதிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்மை நாம் முழுமையாக அந்த ஏக்க அறிவுடன் இணைத்துக் கொண்டு நம் தனித்துவத்தை இழந்து விடும் போதுதான் இங்கு நம்முடைய செயலாவது ஒன்றுமில்லை அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகும். அந்த நிலைக்கு பெயர் தான் இங்க நைஷ்கர்மிய சித்தி, நிஷ்காமிய கர்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த நைஷ்கர்மிய சித்தியினுடைய செயலற்ற தன்மையில் அந்த முழுமையை உணர்ந்து கொள்வதுதான் இங்க நாம் அடைய வேண்டிய இறுதி இலக்காகவும் பார்க்கப்படுது. ஏன்னா இங்க நாம எதை தேடுறோம்? அந்த முழுமையை தெரிந்து கொள்வதற்காக நாம் தேடுறோம். நான் யார், இறைவன் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில நம்ம இறங்கி இருக்கிறோம். அதற்கு இந்த அத்வைத சித்தாந்தம் நமக்கு நிறைய அருள் புரியுது. அப்ப அந்த அடிப்படையில நம்ம இதையெல்லாம் பார்க்கும்போது இங்க நம்மை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தா செயலற்ற தன்மையில் அந்த முழுமையை உணர்தல் தான் இங்க ஒரே வழி. அப்ப இந்த செயலற்ற தன்மைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா அர்ப்பணிப்பு தான், தன்னை அர்ப்பணித்து விடுவது. அப்ப ஈஸ்வரனிடத்திலே தன்னை அர்ப்பணித்து விடுகின்ற பொழுது இங்கு என் செயல் ஆவது ஒன்றுமில்லை, எல்லாம் அவன் செயலே அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து விட்டா அதுதான் ஈஸ்வர அர்ப்பணம். அப்ப அதுதான் இங்க நம்ம செய்ய வேண்டிய நிலைப்பாடு. அது பண்ணிட்டா போதும், எல்லாமே நம்ம அவனுடைய இயக்கத்துல இயங்கிட்டு இருப்போம். அப்ப நமக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்க கூடாது, என்ன எடுக்கணும், என்ன எடுக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் அது தீர்மானம் பண்ணிக்கும். நாம இங்க ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. அதுதான் இங்க சரணாகதிங்கிறதையே பார்க்கணும். அப்ப அந்த அடிப்படையில இப்போ இந்த நைஷ்கர்மிய சித்தியில பகவான் சுரேஸ்வராச்சாரியார் என்ன சொல்ல வர்றாருன்னா, சுரேஸ்வராச்சாரியார் நம்ம ஏன் சொல்றோம்னா ஆச்சாரியரை அப்படி நம்ம மதிப்பிடுறோம், மரியாதை கொடுக்குறோம். ஏன்னா அவரை ஒரு ஆச்சாரியரா நம்ம பார்க்கிறோம், ஒரு ஆசிரியரா பார்க்கிறோம். அப்ப இந்த நைஷ்கர்மிய சித்தியினுடைய ஆசிரியர் ஆச்சாரியர் அவர் தான். அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த முதல் அத்தியாயத்துல நம்ம பார்க்க போறோம். முதல் அத்தியாயம் என்ன சொல்ல போகுதுன்னா, இந்த நூலின் தலைப்பு நைஷ்கர்மிய சித்தி. இந்த நைஷ்கர்மிய சித்தின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா ஆத்மஸ்வரூபத்தை அடைதல் அப்படின்னு அதுக்கு பொருள். அதாவது தன் முழுமையை உணர்தல் அப்படிங்கிறது தான் ஆத்மஸ்வரூபத்தை அடைதல் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆத்மஸ்வரூபம், தன்னை அறிதல் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா நானே அதுவா இருக்கிறேன், அதுவே என்ன மாதிரி இருக்குது. காரணம் என்னன்னா இங்க அது மட்டும் தான் இருக்குது. நாம அது வேறு நான் வேறு அப்படின்னு புரியாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த அறியாமை தான். அந்த அறியாமையை அகற்றும் போது அந்த அறிவு தான் எல்லாவற்றிலும் பிரகாசிக்கின்றதுங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்புறம் மேலும் அது எப்படி பிரகாசிக்குது அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எப்படின்னா இப்போ நான் இருக்கிறேன், என்ன நான் பார்க்கணும்னா என்னுடைய வீட்டுல இருக்கிற கண்ணாடியில போய் என்னுடைய முகத்தை பார்ப்பேன். முழுசா நான் என்னுடைய முகத்தை பார்ப்பேன், என்னுடைய முழு உடலை பார்ப்பேன். அப்புறம் அடுத்தது நான் எங்க என்னுடைய உடலை முழுசுயா பார்ப்பேன்? என்னுடைய வீட்டுல இன்னொரு கண்ணாடி இருந்தா அந்த கண்ணாடியில போய் என்ன பார்ப்பேன். அல்லது என்னைக்காவது நான் பார்பர் ஷாப் போனேன்னா, முடி வெட்டுறதுக்கு போனேன்னா அங்க போய் என்னுடைய கண்ணாடியில என்னுடைய முகத்தை, என்னுடைய முழு உருவத்தை பார்ப்பேன். அப்ப நான் எப்ப பார்த்தாலும் எல்லா கண்ணாடியிலும் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பேனா? அப்படி இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னை பார்க்கணும்னு தோணும் போது எனக்கு விருப்பமான கண்ணாடி அது எங்க இருக்குதோ அந்த இடத்துல போய் நான் என்னுடைய கண்ணாடியில என்னுடைய உருவத்தை பார்ப்பேன். இப்படித்தானே நான் இயல்பா இருக்கிறேன். இது மாதிரி அது என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆத்மா சுரூபம், அந்த ஆன்மா, அறிவு, பிரம்மம் தன்னை பார்க்க விரும்புது இல்லையா? அது தன்னை பார்க்கும்போது அதற்கு தேவையான கண்ணாடி ஒண்ணு வேணும் இல்லையா? அந்த கண்ணாடி தான் நானு நீங்கெல்லாம். இப்ப நானு நீங்கெல்லாம் அதுக்கு தேவையான கண்ணாடி. ஆனா எல்லா கண்ணாடியும் அது பார்த்துடுமா தன்னை? அப்படி பார்க்காது. அது எந்த கண்ணாடி தூய்மையா இருக்குதோ, எந்த கண்ணாடி பளிங்கு போல களங்கம் இல்லாமல் இருக்குதோ அந்த கண்ணாடியில போய் தான் தன்னை பார்க்க விரும்பும். ஒரு பாதரசம் போய் இழிச்சுக்கிட்டு வளைச்சுக்கிட்டு நெளிஞ்சுக்கிட்டு இருக்கிற கண்ணாடியில போய் நான் என்ன பார்ப்பேனா? நான் என்ன பார்க்கணும்னா என்னுடைய முகம் அழகா இருக்கிற மாதிரி இருக்கணும், என்னுடைய கை கால் முழுமையா தெரியணும், என்னுடைய முகம் இழிச்சுக்கிட்டு போக கூடாது. அப்புறம் அந்த பாதரசம் எல்லாம் போய் என்னுடைய முகமே தெரியாத மாதிரி இருக்கிற கண்ணாடியில என்ன பார்க்க மாட்டேன்.
அப்புறம் அந்த கண்ணாடியில தூசு படிஞ்சோ அல்லது அந்த கண்ணாடியில புகை படிஞ்சோ இருந்ததுன்னா அதுல போய் நான் என்ன பார்க்க விரும்ப மாட்டேன். ஏன் விரும்ப மாட்டேன்? பார்த்து பிரயோஜனம் இல்ல. ஏன்னா அதுவே அழுக்கா பிடிச்சிருக்கிற கண்ணாடியா இருக்குது. அந்த அழுக்கு பிடிச்ச கண்ணாடியில போய் நான் என்ன பார்த்து என்ன பிரயோஜனம்? வேஸ்ட். பார்க்கிறது வேஸ்ட். அப்ப நான் என்ன பண்றேன்? நல்ல கண்ணாடி, தெளிவா இருக்கிற கண்ணாடியில நான் என்ன பார்க்கிற மாதிரி, அந்த ஆத்மா, அந்த பிரம்மம் என்ன பண்ணுதுன்னா, அந்த தெளிந்த கண்ணாடியில தன்னை பார்க்க விரும்புது. அப்ப அந்த தெளிந்த கண்ணாடிய தேர்ந்தெடுக்குது பாத்தீங்களா? அதுதான் நானு, நீங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்கள் படைக்கப்பட்டிருந்தாலும், செலக்டடா ஒரு 10 பேரை தேர்ந்தெடுக்குது அப்படின்னா, அந்த 10 கண்ணாடியில தான் அது தெளிவா தெரியுது. மத்த கண்ணாடியில அது தெளிவா தெரியல இல்லையா? அப்ப அதுக்கு தெளிவான கண்ணாடி தான் தேவைப்படுகிறது அப்படிங்கறத நம்ம இங்க அடிப்படையா புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அப்ப அந்த தெளிவான கண்ணாடியில நான் இருக்கிறேனா? நான் அதுக்கு எலிஜிபிலிட்டியா? அப்படிங்கறத நம்மள நாம தான் சுய விசாரம் பண்ணிக்கணும். ஏன்னா என்னுடைய அழுக்கு எனக்கு மட்டும் தானே தெரியும். இப்போ என்னுடைய கண்ணாடியில அழுக்கு இருக்குதா இல்லையான்னு எனக்கு மட்டும் தான் தெரியுங்கிற மாதிரி, எங்க வீட்ல இருக்கிற கண்ணாடியில எங்க வீட்ல இருக்கிற கண்ணாடியில அழுக்கு இருக்குதா, புகை படிஞ்சிருக்கிறாங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியுங்கிற மாதிரி, அவரவர்கள் மனதுக்குள்ள அழுக்கு இருக்குதா, களங்கம் அடைஞ்சிருக்குதா அப்படிங்கிறது அவங்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப நீங்க தான் உங்களுடைய மனதை தூய்மையான கண்ணாடியா மாத்தணுமா, இல்ல அந்த அழுக்கு படிந்த, புகை படிந்த, பாதரசம் போன கண்ணாடியா வச்சுக்கணுமா அப்படிங்கிறத நீங்க தேர்ந்தெடுத்துக்க வேணும். அதற்கான தகுதி உங்களுக்கே உரித்ததாக இருக்கின்றது அப்படின்னு தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இப்போ நான் என்ன பண்றேன்? என்னுடைய கண்ணாடியை நான் சுத்தமா வச்சுக்கிட்டா தான் நான் என்னுடைய முகத்தை தெளிவா பார்க்க முடியுங்கிற மாதிரி, அவரவர்கள் அவர்களுடைய உள்ளத்தை தெளிவா வச்சுக்கிட்டா தான் அந்த ஆத்ம அனுபவம், அந்த ஆத்ம சுரூபம் அனுபவம் ஆகும். அப்ப இங்க இறை தரிசனம், இறை அனுபவம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா, நம்ம உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், மனம் தூய்மையாக இருக்க வேண்டும்ங்கிறத அடிப்படை விஷயமாக பார்க்கணும். அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம மனம் போன போக்குல போய்கிட்டு பண்ணாத காரியம் எல்லாம் பண்ணிக்கிட்டு, அந்த கோயிலுக்கு போறேன், இந்த கோயிலுக்கு போறேன், நான் போகாத கோயில் இல்ல, நான் சுத்தாத இடம் இல்ல, நான் வேண்டாத கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரியறதுனால ஒரு மாற்றம் நடந்துடாது. ஏன்னா அதெல்லாம் நாம என்ன பண்றோம்? மனசுல 1000 அழுக்கு வச்சுக்கிட்டு எந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் என்ன பலன் இருக்கு? ஒண்ணுமே இல்லை இல்லையா? அப்ப நம்முடைய உள்ளம் தூய்மையா இருக்கும்போது தான் அங்க அந்த உணர்வு பிரகாசிக்கிறத நம்ம அனுபவமாக்க முடியும். ஏன்னா அது அப்படிப்பட்டதான் அது இருக்கு. ஏன்னா அதனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இடத்துல தானே அது இருக்கும். தகுதியற்ற இடத்துக்கு அதுல என்ன வேலை இருக்கு? அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. இப்போ எனக்கே வந்து என்னுடைய தகுதிக்கேற்ற நபர்கள் கிட்ட நான் பழகுறது தான் எனக்கு சரியா இருக்கும். என்னுடைய தகுதிக்கு மீறிய அல்லது எனக்கு தகுதி குறையா இருக்கிற இடத்துக்கு நம்ம போனா அங்க ஒண்ணும் மரியாதை கிடைக்காது, இல்லைன்னா அவமரியாதை உண்டாயிடும். அப்ப அது மாதிரி எல்லாமே அங்க நம்ம நடைமுறையில ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு தகுந்த இடம் தான், நமக்கு சூட்டபிளான இடத்துல தான் நம்ம இருக்க முடியும். அது மாதிரிதான் இங்க இறையும் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இடத்துல தான் அது பிரகாசிக்கும். அது பிரகாசிக்க முடியாத இடத்துல அது பிரகாசிக்கவே பிரகாசிக்காது. அப்ப அதுக்கு தடை தான் இங்க நம்முடைய மனசு அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இங்க நைஷ்கர்மிய சித்தியும் என்ன பண்ணுதுன்னா அந்த ஆத்மஸ்வரூபத்தை அனுபவமாக்குவதற்கான அந்த நிலைப்பாடு நம்ம இடத்துல எப்படி வரணும்னா, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த அறியாமைகள், அழுக்குகள் நீங்கும் போதுதான் அது நடக்கும். அந்த அறியாமையை நம்ம நீக்கிவிட்டா ஆத்மஸ்வரூபத்தை அடைந்து விடலாம் அப்படின்னு தான் நமக்கு ஆலோசனைகளை சொல்லுது. அப்ப அந்த அறியாமையை நீக்கக்கூடிய அறிவை கொடுப்பதுதான் இப்போ இந்த நைஷ்கர்மிய சித்திங்கிற நூலினுடைய முக்கிய நோக்கமாகவும் பார்க்கப்படுது. அப்ப இந்த வேதாந்த சாஸ்திரத்துல ஆத்ம ஞானத்தை நேரிடையாக கொடுக்கக்கூடிய ஒரே பிரமாணம் அது என்ன அப்படின்னா இந்த வேதாந்த நூல்கள் தான், இந்த வேதாந்த சாஸ்திரங்கள் தான். அது உபனிஷதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை போன்ற நூல்கள் தான் நமக்கு வந்து அந்த ஆத்ம ஞானத்தை நேரடியாக கொடுக்க முடியும். அப்ப நாம வந்து இப்ப நம்ம கண்கள் பார்க்கின்ற ஒரு பொருளை பார்க்கிறோம். ஏதாவது ஒரு பொருளை பார்த்து இதுதான் அது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்? நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறிவை கொண்டு இது பேனா, இது பென்சில் அப்படின்ட்டு நம்ம பார்த்து ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்றோம். அந்த ஐடென்டிபிகேஷன் நமக்கு எப்படி புரியுதுன்னா அது ஒரு பிரத்யட்ச பிரமாணமாக நமக்கு இருக்கு. நம்ம கண்களால் பார்த்து அதை அனுபவமாக்கி அது இன்னது என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரத்யட்ச பிரமாணமாக எனக்கு அந்த பொருள் காட்சியாகிறது. அப்ப அந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரத்யட்ச பிரமாணமாக இந்த சாஸ்திரங்கள் இருக்கின்றது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
இப்ப என்னுடைய கண்களின் வழியாக நான் காணுகின்ற காட்சியிலே இது பேனா, இது பென்சில் என்று எப்படி அதை பிரத்யட்ச பிரமாணமாக நான் ஐடென்டிபிகேஷன் பண்ணி அது இது இன்னது அப்படின்னு நான் அறிந்து கொள்கிறேனோ, அதுபோல பரமனை, ஆத்மனை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஐடென்டிபிகேஷன் ஃபார்முலா இந்த சாஸ்திரம் தான். இந்த சாஸ்திர ஞானம் தான் அந்த இறைவனை காட்டி கொடுக்கும். அப்ப எப்படி என்னுடைய கண்கள் எனக்கு பிரத்யட்ச பிரமாணமாக பொருள்களை காட்டுகின்றதோ, அதுபோல சாஸ்திரங்கள் பிரத்யட்ச பிரமாணமாக பரமனை காட்டி கொடுக்கிறது. அதுதான் இங்க விஷயம். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்குதான் சாஸ்திரம் மீண்டும் மீண்டும் சொல்லுது. நீங்க இறைவனை அனுபவமாக்க வேண்டும் என்றால் அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்ற அடிப்படை உண்மைகளை அறிவாக பெற வேண்டும். அதற்கான சாஸ்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் அந்த ஆத்ம ஞானம் அனுபவமாகுமே தவிர, நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையிலே அதை தவறாக புரிந்து கொண்டோம் என்றால் நாம் எதிர்பார்க்கின்ற அந்த அனுபவம் நமக்கு என்றுமே நடக்காது. ஏன்னா நம்முடைய இடத்துல எப்படி தவறான அனுபவங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன, தவறான விஷயங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் கடவுள்ங்கிறது எப்படி? கல்லுல தெரிகிறது கடவுள், நாம வடிவமைத்துக் கொண்ட உருவத்தில் இருப்பது கடவுள். இப்படிதான் நம்ம கற்பனையிலேயே கடவுளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த கற்பனை கடவுள்கள் ஒரு நாளும் நம்முடைய அனுபவத்துக்கு வரவே கிடையாது. எப்படி வர முடியும்? அது கற்பனையா இருக்கும்போது எப்படி அது அனுபவம் ஆகும்? அனுபவம் ஆகாது. அதுதான் சாஸ்திரம் சொல்லுது. அந்த பிரத்யட்ச பிரமாணம் கூட எப்படி கண்களை கொண்டு காட்சியின் மூலமாக இது பேனா, இது பென்சில் என்று அறிந்து கொள்கிறாயோ, அது போல சாஸ்திரத்தை கொண்டு பரமனை அறிந்து கொள் அப்படின்னு சொல்லுது. அதுதான் இங்க நைஷ்கர்ம சித்தியினுடைய முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது. அப்ப அந்த அடிப்படையில இங்க பகவான் சுரேஸ்வராச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, அந்த பிரத்யட்ச பிரமாணமாக ஒரு பிரகடன கிரந்தத்தை நான் நைஷ்கர்மிய சித்தி என்ற நூலாக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி கண்கள் மூலமாக அனாத்ம விஷயங்களை எல்லாம் அறிந்து கொள்கிறீர்களோ, அனாத்ம விஷயங்கள்னா நமக்கு அது ஆத்மாங்கிறது புரியாம நம்ம பேனா, பென்சில் அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம பார்த்து இது இது இன்னதுன்னு தெரிந்து கொள்கிறோமோ, அது போல ஆத்ம விஷயத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு பிரத்யட்ச பிரமாணமாக இந்த நூல் இருக்கின்றது என்பதை அறிய வேண்டும் என்பதாக அறிமுகப்படுத்துறார். இந்த நூலை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். ஆனா இந்த இரண்டு பிரமாணங்களும் கொடுக்கின்ற அறிவை வேறு எந்த பிரமாணத்தினாலும் நீக்க முடியாது, சரிபார்க்கவும் முடியாது அப்படின்னு தெளிவுபடுத்துறார். ஏன்னா வேதாந்தத்தை சாஸ்திரத்தின் கண்கள் என்னும் பிரத்யட்சமாக நம்ம பார்க்கும்போது அந்த வேதாந்த மகா வாக்கியத்தின் மூலம் நானே பிரம்மமாக இருக்கின்றேன். ஏன்னா வேதாந்த மகா வாக்கியம் நமக்கு என்ன உபதேசம் கொடுக்குது? தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படின்னு ஒரு உபதேசத்தை வேதம் கொடுக்குது. அதை நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு என்னிடத்துல இருந்து என்ன வெளிப்படுது? அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த பிரம்மம் என்பதாக அறிந்து கொள்கிறேன், உணர்ந்து கொள்கிறேன். அப்போ அந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற அறிவை அந்த வேதாந்த மகா வாக்கியத்தின் மூலமாக நானே பிரம்மன் என்ற அறிவை நான் பெற்றிருந்தாலும் அந்த அறிவில் நிலை பெற முடியாததற்கு காரணம் நம்முடைய புத்தியில் உள்ள குறைபாடு அப்படின்னு தெளிவுபடுத்துறார். ஏன்னா இப்ப நமக்கு தத்துவமசின்னு ஒரு உபதேசத்தை சாஸ்திரம் கொடுத்த உடனே அகம் பிரம்மாஸ்மி என்ற அறிவு என்னிடத்துல வந்து விட்டாலும் கூட அது ஒரு பிரத்யட்ச பிரமாணமாக, அதாவது எனக்கு தெரிந்து கொண்ட அனுபவமாகத்தான் இருக்குது. ஆனா அது எனக்கு என்னோடு சேர்ந்த அனுபவமாக மாறவில்லை. இதுக்கு எப்படி நான் உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு பிரத்யட்ச பிரமாணமாக இதுதான் சொரைக்காய் அப்படின்னு ஒரு சொரைக்காய் கொண்டு வந்து காட்டுறாங்க. அப்ப நானும் பாக்குறேன், இதுக்கு பேர் தான் சொரைக்காய்ங்களா, அது இப்படிதான் இருக்குமா? அப்ப நான் கண்களால பார்த்துட்டேன், இதுதான் சொரைக்காய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இது எனக்கு என்ன? பிரத்யட்ச பிரமாணம், நேரடி அனுபவம். ஆனா அந்த சொரைக்காய் என்னோட அனுபவமாகவில்லை, என்னுடன் கலக்கவில்லை. அந்த சொரைக்காய் என்னோட கலக்கவே இல்லை. அது வேறு நான் வேறு என்ற இருமைகளில் அந்த சொரைக்காயை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனா அதே சொரைக்காய் அபரோட்ச அனுபவமாக மாறணும். பிரத்யட்ச பிரமாணத்திலிருந்து அபரோட்ச அனுபவம், அதாவது பரோட்ச ஞானமா இருக்கக்கூடிய அந்த சொரைக்காய்
அபரோட்ச ஞானமாக மாற வேண்டும் என்றால் நான் என்ன பண்ணணும்? அந்த சுரைக்காயை துண்டு துண்டா நறுக்கி சாம்பார்ல போடணும், இல்ல பொரியல் பண்ணி சாப்பிடணும். அப்படி சாப்பிட்ட பிறகு இப்ப நான் வேறு, சுரைக்காய் வேறு கிடையாது இல்லையா? ஏன்னா சுரைக்காய் எனக்கு முன்னாடி பரோட்ச ஞானமா வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இதுதான் சுரைக்காய், நான் இது வரைக்கும் அனுபவமாக்காம பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா அந்த சுரைக்காயை சமைத்து நான் என் உள்ளே போட்ட பிறகு, என்னுடைய வாய்க்குள்ள போட்ட பிறகு, அந்த சுரைக்காயும் நானும் ஒன்றாகி விட்டோம். இனிமேல் சுரைக்காய் என்னிடத்துல வந்து பிரிக்க முடியாது. ஏன்னா நானும் அதுவும் ஒன்று. அது மாதிரி இங்க இறைத்தன்மையை, இறைவனை, ஆத்மனை, பரமனை இது மாதிரி ஆன்ம ஞான பாடங்களின் மூலமாக படித்து அறிந்து வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அறிவு நம்மிடத்துல இருந்தாலும் கூட அது நம் புத்தியில் உள்ள குறைபாட்டினாலே அது அனுபவமாக மறுக்கின்றது. காரணம் அது பரோட்ச ஞானம், ஏற்றி வைத்துக் கொண்ட ஒரு எண்ணம். இறைவன் இப்படி இருப்பான், அவன் அறிவு, அவன் ஆன்மா, பரமன், பிரம்மம் அப்படின்ற பல பெயர்களில் நாம் இறைவனை தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த பரமன் எனக்கு வேறாகத்தான் இருக்கின்றான், என்னுடன் கலந்து அனுபவமாகவில்லை, தனியாகத்தான் நின்றுகிட்டே இருக்கிறான். ஏன்னா அது என்னோடு கலக்கணும், என்னுடைய உணர்வோடு அது ஒன்றணும். அப்ப அது என்னுடைய உணர்வோடு ஒன்றுவதற்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னா அது நம்முடைய புத்தியில இருக்கக்கூடிய குறைபாடுகள் அப்படிங்கிறத இங்க சுரேஸ்வராச்சாரியார் வெட்ட வெளிச்சமாக எடுத்து வெளிப்படுத்துகின்றார். ஏன் அந்த புத்தியில் உள்ள குறைபாடுன்னு சொல்றாருன்னா, நாம தான் நிறைய குப்பைகளை ஏத்தி வச்சிருக்கிறோம் இல்லையா? நம்ம இடத்துல புத்தியில என்ன மாதிரி விஷயங்கள் ஏத்தி வச்சிருக்கிறோம்? தப்பு தப்பா நிறைய விஷயங்களை ஏத்தி வச்சுக்கிட்டு, இதுதான் வழிபாடு, இதுதான் கடவுள், இதுதான் விஷயம், அப்படி இப்படின்ட்டு ஒரு பயன்படாத விஷயங்கள் எல்லாம் நம்ம உள்ள திரிச்சு வச்சுக்கிட்டு, குப்பைகளை ஏத்தி வச்சுக்கிட்டு, அதுவும் மூட நம்பிக்கைகளையும் முட்டாள்தனமான பக்தியிலும் தான் இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த காலத்திலேயே இது வந்து தவறு என்று சுட்டி காட்டப்பட்டது. ஆனா இன்றைய காலத்துல அது இன்னும் மோசமாகத்தான் போய்கொண்டிருக்கிறதையும் நம்ம பாக்குறோம்ல. ஏன்னா மூட நம்பிக்கைகள் மனதுல எப்படி புகுத்தப்பட்டிருக்குது? இந்த கோயில போய் சுத்திட்டு வந்தா இவ்வளவு செல்வங்கள் வளம் வந்துடும், இந்த மாதிரி போனா இந்த உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு ஒருத்த போயிட்டு வந்து ஒரு புருடா விட்டான்னா அதை கேட்டுக்கிட்டு ஊரே போகுதா இல்லையா? இப்ப இன்னைக்கு பௌர்ணமி, திருவண்ணாமலையில கிரிவலம். நேற்று தான் கிரிவலத்தை பத்தி சொன்னேன். அப்ப இந்த கிரிவலத்துல ஒரு 10 பேர் போனா, அப்புறம் ஒரு 100 பேர் போனா, இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் போறான்னா எப்படி இவ்வளவு பேர் வந்தாங்க அப்படின்னா, ஒருத்தன் போயிட்டு வந்து சொல்றான், பாருங்க நான் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போயிட்டு வந்தேங்க, அந்த மாசத்துல இருந்து எனக்கு அப்படியே செல்வம் கொட்டுன்னு கொட்டிச்சு, எங்க இருந்து தான் பணம் வந்தது தெரியல, அப்படி ஒரு வருமானம் அப்படின்னு உடனே இன்னொருத்தன் என்ன பண்றான், அப்ப வந்து அந்த கிரிவலம் போயிட்டு வந்தா நமக்கும் செல்வம் வந்துடும், அப்ப நாமளும் அந்த கிரிவலம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் ஒரு கூட்டம் வருதே தவிர, அந்த கிரிவலத்தினுடைய உண்மையான நோக்கம் என்ன, அந்த கிரிவலத்தை வர்றதுனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு எதையுமே சிந்திக்கிறது இல்லை. ஏன்னா இதுதான் ஆட்டு மந்தை கூட்டம்ங்கிறது. அதாவது ஒரு விஷயத்தை ஏற்றி வைக்கப்பட்ட பரோட்ச ஞானமாக வாங்கி கொள்வதோடு சரி, அதை அபரோட்ச ஞானமாக அனுபவமாக்குவதற்கு யாருமே தயாராக இல்லை. அப்போ இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள், முட்டாள்தனங்கள்ல தான் மனிதர்கள் போய்கொண்டிருக்கிறார்களே தவிர ஒருவனும் தன்னை அறிந்து தன்மயமாக வேண்டும் என்ற அந்த தனித்துவ தன்மைக்குள்ள வருவதற்கு தயாராகவே இல்லை. காரணம் என்னன்னா சுயநலம். அதாவது நான் எப்படியா நல்லா இருந்தா போதும், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தா போதும், இன்னொருத்தரை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற அந்த மனப்பான்மை. அப்ப இதெல்லாம் நம்ம புத்தியில் உள்ள குறைகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்க சொல்ல வரேன். ஏன்னா இங்க சுரேஸ்வராச்சாரியார் வந்து புத்தியில் உள்ள குறைகள் தான் தடைன்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம புத்தியில் உள்ள குறைகள் என்னங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? நமக்கு தெரியாம புத்தியில் உள்ள குறைகள்லாம் அவர் எதை சொல்ல வர்றாரு நமக்கு தெரியாம, அது என்னங்க என்னுடைய புத்தியில குறை நம்ம புரியாம இருக்கக்கூடாது. நம்ம புத்தியில் இருக்கிற குறைபாடு என்னன்னா தவறான புரிதல்கள், அதுதான் நம்ம புத்தியில இருக்கிற குறைபாடு. அப்ப அந்த குறைகளை நாம நீக்கிவிட்டால், நாம் அடைந்த அந்த ஆத்ம ஞான அறிவில் நிலைத்து விட்டால், இந்த சம்சாரத்திலிருந்து நம் முழுவதுமாக விடுபட முடியும் என்று சாஸ்திரம் சொல்ல வருது. சம்சாரம்னா பிறப்பு இறப்புங்கிற இந்த சக்கரத்துல இருந்து விடுபட்டு விட முடியும். ஆக ஆத்ம ஞானத்தை அடைந்தாலும் ஞான நிஷ்டை என்கின்ற தன்னுடைய சொரூபத்திலே நிலைத்து நிற்கக்கூடிய தடைகளாக நம்முடைய புத்தியில் உள்ள குறைகளை நாம் பார்க்க வேண்டும். அந்த குறைகளை எல்லாம் நாம் நீக்குவதற்கான தொடர் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அப்ப நான் என்னுடைய புத்தியில் இருக்கக்கூடிய குறைகளை நான் எப்படி நீக்கணும்? என்கிட்ட இருக்கிற புத்தியில் இருக்கக்கூடிய குறை வந்து குறைதான் என்று எனக்கு யார் சொல்ல முடியும்? என்னுடைய புத்தியில் இருக்கிறது குறையா நிறையான்னு எனக்கு எப்படி தெரியும்?
ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் அதுதான் சரிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப அது தவறுன்னு சொல்றதுக்கு ஒரு தகுதியானவர் எனக்கு வேணும் இல்லையா? அந்த தகுதியானவர் தான் இந்த சாஸ்திரமும் சத்குருவும். அப்ப இங்க சுரேஸ்வராச்சாரியார் என்ன பண்றாருன்னா உன்னுடைய புத்தியில் இருக்கக்கூடிய குறைகளை நான் சுட்டி காட்டுகின்றேன். அந்த அஞ்ஞானத்தை அகற்றிக்கொள், உன்னுடைய அறியாமையை நீக்கிக்கொள். காரணம், நீ அந்த தூய அறிவு. அந்த தூய அறிவு என்று உன்னை நீ அறியாததினால்தான், அறியாமையில் தான் நீ இது மாதிரி குறைபாட்டோடு இருப்பவனாக கருதி கொள்கின்றாய் அப்படின்னு சுட்டி காட்டுறார். அப்போ இவர் சொல்ல வர்ற விஷயத்தை நான் என்னுடைய சுய அறிவினால ஆராய்ந்து பார்க்கும்போது, அதுதான் என்னுடைய உண்மை சொரூபம், என்னுடைய உண்மை இருப்பு நிலை. அது எனக்கு அறியாத மாதிரி என்னிடத்திலே அறியாமைகள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, நாம அந்த தவறை செய்ய மாட்டோம். நம்முடைய புத்தியிலிருந்து அந்த தவறுகளை நீக்கிக் கொள்வோம். அப்ப நம்முடைய அஞ்ஞானம் நீங்கி விடுகின்றது, நம்முடைய மன அழுக்குகள் போய் விடுகின்றன. அப்ப மன அழுக்குகள் போய்விட்டால் அந்த மனம் எப்படி இருக்கு? தூய கண்ணாடி போல, பளிங்கு போல பிரகாசிக்க ஆரம்பித்து விடும். கண்ணாடியில் இருக்கிற அந்த புகை மூட்டமோ அந்த பாதரசமும் போயிருக்குன்னா, அதை நம்ம சரி செய்து விட்டால், அந்த கண்ணாடியில் இருக்கிற அழுக்கை துடைத்து விட்டால், பாதரசத்தை பூசிவிட்டால், அந்த கண்ணாடி பளிங்கு போல மாறிவிடும். அந்த கண்ணாடியின் முன்னாடி போய் நான் நிற்கும் போது என்னுடைய உருவம் முழுமையாகவும் இருப்பது போல அப்படியே பிரதிபிம்பித்து காணும். அப்ப இந்த நிலைதான் இங்க பிரம்மம் எதிர்பார்க்குது. பிரம்மம் தன்னை பிரதிபிம்பித்து பார்க்கக்கூடிய பிரதிபிம்ப உபாதியாக இந்த உடலை படைத்து அந்த உணர்வில் தன்னை அனுபவமாக்க பார்க்குது. அப்ப அந்த பிரதிபிம்பமாகிய கண்ணாடியாகிய நான் தூய்மையாக இருக்கின்றேனா என்பதை நான் தான் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்னுடைய தூய்மை எனக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவர்களுக்கு அது தெரியாது. ஆக என்னிடத்தில் இருக்கின்ற அழுக்குகளை, என்னுடைய புத்தியில் இருக்கின்ற குறைகளை நான் மட்டும் தான் நீக்கிக் கொள்ள முடியுமே தவிர மற்றவர்கள் அதை நீக்க முடியாது. அதை நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வேதாந்த மகா வாக்கியம் நமக்கு அறிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்ற இந்த பிரகரண கிரந்தத்திலே நம்முடைய புத்தியில் உள்ள குறைகளை நீக்குவதற்காக உதவி செய்கின்றது. அப்போ இந்த பிரகரண கிரந்தமாகிய இந்த நைஷ்கர்மிய சித்தி என்ற நூல் நம்முடைய புத்தியில் உள்ள குறைகளை நீக்குவதற்கான ஒரு உதவியை செய்கின்றது. அப்போ நான் அடைந்த அந்த அறிவு சுபாவமாக மாற பிரகரண கிரந்தங்களை நாம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இது மாதிரி நூல்களை நம்ம படிக்க படிக்கத்தான் நமக்கு அந்த அறிவில் இருக்கக்கூடிய அறியாமை எல்லாம் தெரிய வரும். நான் அந்த தூய அறிவாகத்தான் இருக்கின்றேன், என் மீது அறியாமைகள் ஏற்ற வைக்கப்பட்டிருக்கின்றன. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு பளிங்கு போல கண்ணாடி கிறிஸ்டல்ல பக்கத்துல போய் ஒரு செம்பருத்தி பூ வச்ச உடனே அந்த செம்பருத்தி பூவுடைய நிறம் அந்த பளிங்கு போல கண்ணாடியில ஏறி உட்காந்துக்குதுன்னா, அந்த படிகக்கல் அந்த கலர்னால மாற்றம் அடையல, அது அதுவா தான் இருக்குது. ஆனா அந்த நிறம் அந்த பக்கத்தில் வைக்கப்பட்ட மலரின் நிறத்தை அது ஏற்றி கொண்டது. அந்த நிறத்தை நம்ம எடுக்க வேண்டும் என்றால், அந்த கலரை நம்ம நீக்கணும் அப்படின்னா, அந்த மலரைத்தான் நம்ம தூக்கி தூரம் வைக்கணுமே தவிர கண்ணாடியை, அந்த பளிங்கு போல கண்ணாடியை கழுவுவதனால துடைப்பதனால ஒரு மாற்றமும் நடக்காதுங்கிற மாதிரி, இங்க நாம் ஏற்கனவே அறிவாகத்தான் இருக்கிறோம். அந்த அறிவாக இருக்கின்ற நம்முடைய அறிவு தன்மையை எப்பொழுது நம்ம அனுபவமாக்க முடியும் என்றால், நம்முடைய அறியாமைகள் நீங்கும் போதுதான் அது சாத்தியமாகும் சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த நிலை நமக்கு எப்படி தெரிய வரும்? என்னிடத்துல இருக்கக்கூடிய அறியாமைகள் என்னென்ன என்பது எப்படி எனக்கு புரிய வரும்னா, அதற்கு இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்யுது. இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குது. உன்னிடத்துல இந்த மாதிரி அறியாமைகள் இருக்கு, இதை நீக்கிக்கோ. உன் புத்தியில இந்த மாதிரி குறைகள் இருக்கு, அதை போக்கிக்கோ அப்படின்ட்டு நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி நம்மை ஒழுங்குபடுத்துகிறது, நம்முடைய அழுக்குகளை நீக்கி விடுகிறது. அப்பொழுது நம்முடைய உண்மை சொரூபத்தை, நம்முடைய சுயத்தை நாம் அனுபவமாக்க எளிதாக இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்முடைய அறிவு சுபாவமாகவே மாறணும் அப்படின்னா, நம்ம இந்த பிரகரண கிரந்தங்களை அடிக்கடி படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அந்த வகையில தான் இந்த நைஷ்கர்மிய சித்தி ஒரு பிரகரண கிரந்தமாக இப்ப நம்ம பார்க்கிறோம். அதுல இப்போ நான் தொம் பதம் அப்படின்னா, தொம்னா நான் தான். அப்ப நான் அப்படிங்கிற அந்த பொருள் இருக்கு இல்லையா, சொல் இருக்கு இல்லையா, அதை புரிந்து கொள்ள எனக்கு தடையாக இருக்கிறது நம் புத்தியில் உள்ள குறைகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அந்த குறைகளை நம்ம நீக்கும் போது மட்டும்தான் நான் அதுவாகத்தான் இருக்கின்றேன் என்ற அனுபவ உண்மை நமக்கு புலப்படும் என்று இங்க முதல் அத்தியாயத்துல ஒரு வகையில நமக்கு புரிய வைக்க முயற்சி எடுத்து சொல்லிட்டாரு. அப்புறம் மேலும் என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த மோட்சத்தை அடைவதற்கான வழி இதுலயே பேசப்படுது இந்த முதல் அத்தியாயத்துல. அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒவ்வொரு மனிதனுக்குமே அந்த மோட்சம் தான்
அடையக்கூடிய இறுதி இலக்காகவும் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். புருஷார்த்தத்திலேயே பார்த்துட்டோம். ஏன்னா புருஷார்த்தம்னா என்ன? 4 விஷயங்கள் இருக்கு இல்லையா? அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். சமஸ்கிருதத்துல சொல்லும்போது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படின்னு சொல்றோம். அப்ப தர்மம், அர்த்தம், காமம் அப்படிங்கிற 3 நிலைகளுக்கு அப்பாற்பட்ட 4வது நிலையாகிய மோட்சம் தான் நம்முடைய இறுதி இலக்கு. அப்ப அந்த மோட்சம்ங்கிற இறுதி இலக்கை நான் அடைய வேண்டும் என்றால் என்னிடத்துல தர்மம் இருக்கணும், அர்த்தம் இருக்கணும். அதை பற்றி அறியக்கூடிய, அதை பற்றிய ஒரு புரிதல், ஒரு பொருள் தன்மை நம்ம இடத்துல இருக்கணும். 3வது அந்த மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கணும். அப்பதான் அந்த மோட்சம் நமக்கு சாத்தியமாகும். அப்ப இதுதான் புருஷார்த்தம். அது தமிழ்ல சொல்லும்போது என்னிடத்துல அறம் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த அறத்தை பற்றிய அறிவு இருக்கணும். அதை பற்றிய ஒரு புரிதல் நம்ம இடத்துல இருக்கணும். அதுதான் பொருள். அடுத்தது அதை தெரிந்து கொண்ட ஆனந்த நிலையிலே நான் அந்த இறுதி இலக்காகிய வீடு பேரை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். இன்பம் அல்லது காமம் இருக்க வேண்டும். அதன் மூலமாக நான் அந்த இறுதி நிலையாகிய வீடு பேரை அடைய வேண்டும். மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற லட்சியம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதுதான் மோட்சத்தின் மீது இச்சை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி, அந்த மோட்சத்தை விரும்புகின்றவனுக்கு பேர் வந்து முமுட்சு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. முமுட்சு அப்படின்னா மோட்சத்தின் மீது இச்சை உள்ளவன், ஆசை உள்ளவன் முமுட்சு. அப்ப அந்த முமுட்சு எப்படி இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் எதிர்பார்க்குதுன்னா, சும்மா ஏனோ தானோனெல்லாம் இருக்கக்கூடாது. ஏதோ இன்னைக்கு ஒரு விஷயத்தை கேட்போம், அப்புறம் 4 மாசம் கழிச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அவன் முமுட்சு கிடையாது. அவன் ஒரு சராசரி ஆளு. முமுட்சுங்கிறவன் எப்படி இருக்கணும்னா, தலையில நெருப்பு பிடிச்சுக்கிட்டா அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. அந்த தண்ணி நல்ல தண்ணியை தான் நான் போய் தலையில இருக்க நெருப்பு அணைப்பேன். அதனால ஒரு நல்ல குழாய் தண்ணியை திறந்து விடுங்க, அதுல தான் நான் குளிப்பேன். அல்லது எங்கேயாவது பக்கத்துல நதி இருக்கான்னு காட்டுங்க, நான் அங்க போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவானா? தலையிலேயே நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப அவன் என்ன பண்ணணும்? தலையில நெருப்பு பிடிச்ச மறு வினாடி பதறிக்கிட்டு பக்கத்துல எங்கேயாவது தண்ணி இருப்பான்னு பார்ப்பான். எங்கேயும் தண்ணி இல்ல, ஒரு டிச்சு ஓடிக்கிட்டு இருக்குன்னா ஓடி போய் இந்த டிச்சு தண்ணியிலே விழுந்துருவான். காரணம் என்ன? அழுக்கு நீர் நல்ல நீர்னு அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான்னா அவன் தலை எரிஞ்சு போய் செத்து போயிடுவான். அப்போ அவன் தலை எரிஞ்சு போக கூடாது, அந்த தலையை நான் காப்பாற்றணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ண மறு வினாடி பதறிக்கிட்டு துடிச்சுக்கிட்டு போய் எந்த தண்ணி கிடைக்குதோ அந்த தண்ணியில விழுந்து தன்னுடைய தலைமுடியில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பை அணைத்துக் கொள்ளுகின்ற வேகம் இருக்கு பாருங்க. அந்த வேகம் இங்க சாஸ்திரம் படிக்கிறதுல இருக்கணும்னு சாஸ்திரம் எதிர்பார்க்குது. இந்த மோட்சத்தின் மீது இச்சை யாருக்கு வரணும்னா, எனக்கு இன்னும் சொல்லுங்க, இன்னும் தெரிஞ்சுக்கணும், இது பத்தல, இன்னும் ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால, இன்னும் ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு ஆர்வம், அந்த துடிப்பு, அந்த வேகம், அந்த எதிர்பார்ப்பு அப்படி இருக்கக்கூடியவங்க தான் இங்க மோட்சத்தின் மீது இச்சை உள்ளவர்களாக பார்க்கப்படுது. மற்றவர்கள் எல்லாம் வந்து முமுட்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைம் பாஸ்க்காக வருவாங்க. ஒரு நாள் கிளாஸ்க்கு வருவாங்க, அப்புறம் 9 நாள் வரமாட்டாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து அந்த உண்மையா மோட்சத்தின் மீது ஆசை கிடையாது. அவங்க வந்து முமுட்சுங்கிற கேட்டகரிக்குள்ள வரமாட்டாங்க. அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்காக வந்து போகின்றவர்கள். அந்த கேட்டகரி வந்து இங்க ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது. அவர்களுக்கு ஆன்மான்னா என்னன்னு தெரியாது, அனுபவமும் ஆகாது. அவர்களுக்கு இன்னும் பல பிறவிகள் தேவைப்படும். ஏன்னா அவங்க மனசு வந்து எதுலையுமே நிலை கொள்வதில்லை. இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம் அப்படியே பிச்சு பிச்சு போயிட்டு இருக்கும். அலைப்பாயும் மனம். அந்த அலைப்பாயும் மனசு எப்படின்னா ஒரு விஷயத்துல நிக்காது, 1000 விஷயத்தை எடுத்துக்கும். இதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும், இதை ஒரு 10 நாளைக்கு படிக்கும், அப்புறம் அந்த விஷயத்துக்கு போய் அங்க ஒரு 10 நாள் படிக்கும், அப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு போயிடும். இப்படியே ஸ்பிளிட் ஆகி அப்படியே பரவலா இருக்கக்கூடிய அந்த மனசு வந்து அலைப்பாய்கின்ற மனசு. அதுக்கு வந்து இந்த சாஸ்திர ஞானம் உள்ள போகாது, அதற்கு இந்த அனுபவமும் உண்டாகாது. அந்த மனசு வந்து அடங்குறதுக்கே பல பிறவிகள் தேவைப்படும். அதற்கு அவர்கள் இன்னும் நிறைய கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். அதற்கு எத்தனை பிறவிகள் தேவைப்படுது, எத்தனை ஆண்டுகள் தேவைப்படுதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அது அவரவர்களுடைய மன தூய்மைக்கான அவர்களுடைய உத்வேகத்தையும் அந்த தனிப்பட்ட ஆர்வத்தை பொறுத்து இருக்குது. அப்ப இங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மோட்சம் தான் அவர்கள் அடைய வேண்டிய இறுதி லட்சியமாக பார்க்கப்படுது. அதை அடைய உதவுகின்ற வழிகளை பற்றி இந்த நூலிலே கூறப்பட்டிருக்கிறது. மேலும் கர்மத்தின் பயன் என்ன என்பதையும், வேத சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள கர்மங்களை பற்றியும், ஞான காண்டத்தில் கூறப்பட்டுள்ள உபதேசங்களை பற்றியும், மோட்சத்தை நேரடியாக அனுபவமாக்குவதற்கான வழி எது அப்படிங்கிறத பற்றியும், அந்த மோட்சத்தை அடைவதற்கான சரியான மார்க்கம் வந்து கர்மமா ஞானமா என்பதை பற்றியும் விவாதிக்கப்பட்டிருக்கு.
இந்த நூல்ல அதெல்லாம் விவாதம் பண்ணப்பட்டிருக்கு. மற்ற மதங்களின் தத்துவங்களை பற்றியும் இதுல பேசப்படுது. அப்புறம் ஞான கர்ம சமுச்சயம் பற்றியும் இதுல விவாதிக்கப்படுகிறது. அதாவது ஞானத்துக்கும் கர்மத்துக்கும் உண்டான அந்த ஒற்றுமைகளையும் இங்க விசாரணை பண்ணி அதுல எப்படி நம்ம எங்க இருக்கணும், எங்க இருக்கக்கூடாது, எந்த இடத்துல கர்மம் தேவை, எந்த இடத்துல ஞானம் தேவை. ஆனா இங்க நம்ம அடைய வேண்டிய அந்த ஞானத்துக்கு கர்மம் எந்த வகையில உதவும், அது எப்படி கை கொடுக்காம போகும் அப்படிங்கறது எல்லாமே இந்த முதல் அத்தியாயத்துல விவாதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு அறிமுகம். நான் இப்ப இந்த நைஷ்கர்மிய சித்தியினுடைய 4 அத்தியாயங்களை ஆரம்பத்துல அறிமுகப்படுத்திடுறேன். அப்புறம் கொஞ்சம் உள்ள அதை பிரீஃபா போகலாம். அடுத்தது 2வது அத்தியாயத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த தத்துவம் அசி அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசத்துல அந்த துவம் பதம்ங்கிறது அதுவாகத்தான் நான் இருக்கிறேன்னு சொல்லுது இல்லையா? தத்துவம் அசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய். அப்ப துவம் அப்படிங்கன்னா அது உன்னை அப்படின்னு சொல்லுது. அந்த உன்னை அப்படின்னு நீ அப்படின்னு சொல்லும் போது அது யார்? நான் தானே. அப்ப இங்க தொம்ங்கிற விஷயத்த நான் இங்க எடுத்துக்கணும். இங்க நான் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும், அகம்ங்கிற மாதிரி மாத்திக்கணும். தொம் அப்படின்னா நீங்கிற வார்த்தைய இங்க எனக்கு உபதேசிக்கம் பண்ணும்போது அதை நான் புரிஞ்சுக்கணும். அதுதான் அது சொல்ல வருது. நீ சொல்ற விஷயத்த நான் அப்படியே கேட்டுக்கிட்டு நானும் நீன்னு பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அப்ப தொம்பத விசாரத்தை நம்ம உள்ள வாங்கி அது நான் என்று புரிந்து கொள்ளும் போதுதான் அந்த சொல்லினுடைய உண்மையான பொருள் என்னால அனுபவமாக்க முடியும். இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடும், அகங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம வராம நான் என்று புரிந்து கொள்ளாம அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த வார்த்தை பொருளற்றதாக போய்விடும். அப்போ அந்த தொம் பத விசாரத்தை நான் மேற்கொள்ளும் போது தத்துவம் அசி, தத்துனா அது, தொம்முனா நீ, அசினா இருக்கிறாய், நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நீ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுது. அப்ப இங்க நீ அது எதை சுட்டி காட்டுதுன்னா நான் என்ற என்னை சுட்டி காட்டுகிறது. அப்ப நானுங்கிற என்னுடைய உண்மைத்தன்மை தான் இங்க தொம். அப்ப அந்த தொம்பத விசாரத்துல அதனுடைய உண்மையான பொருளை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் மகா வாக்கியமான அகம் பிரம்மாஸ்மி என்ற வார்த்தை பொருளற்றதாகிவிடும். அப்போ தொம்பதார்த்த விசாரம் அவசியம் செய்ய வேண்டியதாகவே இங்கு இருக்கின்றதுன்னு இந்த சாஸ்திரம் சொல்லுது. இந்த நைஷ்கர்மிய சித்தி தன்னை யார் என்று அறிந்து கொள்வதற்கான அந்த தொம் பதத்தை, அந்த நான் என்ற அல்லது நீ என்ற பதத்தை எடுத்துக்கொண்டு அதை நாம் விசாரம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும்தான் ஆத்ம அனாத்ம விவேகத்தை நமக்கு சுட்டி காட்டும். நம்ம இடத்துல இருக்கின்ற அறியாமைகளையும் அந்த அறிவையும் நமக்கு சுட்டி காட்டும். அதற்கான விவேகத்தை விசாரமாக நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த 2வது அத்தியாயத்துல சொல்லிடுறாரு. அடுத்தது 3வது அத்தியாயத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, மகா வாக்கியமானது கேட்பவர்கள் மனதிலே எப்படி செயல்படுகின்றது என்பதையும் அது எப்படி நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றது என்பதையும் விரிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். இந்த 3வது அத்தியாயத்துல அந்த தத்துவமசி அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை நம்ம கேட்ட பிறகு அது சிஷ்யனாகிய நான் அகம் பிரம்மாஸ்மி என்று புரிந்து கொண்ட பிறகு அந்த பிரம்மமே நான் தான், அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த பிரம்மம், நானே அந்த இறைவன் என்று அனுபவமாக்குவதற்காக அது எப்படி எனக்கு நேரடியாக அந்த ஆத்ம ஞானத்தை உபதேசிக்கின்றது, அதை அடைவதற்காக உதவி புரிகின்றது அப்படிங்கறத இந்த 3வது அத்தியாயத்துல விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம சரியாக புரிந்து கொண்டு விட்டா மற்ற எந்த சாதனமும் மோட்சத்தை அடைவதற்காக தேவை இருக்காது அப்படிங்கிறதையும் இதை தெளிவுபடுத்துறார். இந்த 3வது அத்தியாயத்துல இப்ப இந்த தத்துவம் அசிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தை உள்வாங்கி கொண்ட ஒரு சாதகன் அகம் பிரம்மாஸ்மி என்ற அனுபவத்திற்கு வருவதற்கான ஒரு நேரடி சாதனமாக இந்த ஆத்ம ஞானத்தை அவன் அடைந்து விட்டால் போதும். அதை அவன் சரியாக புரிந்து கொண்டு விட்டால் அவன் வேறு மற்ற எந்த சாதனத்தையும் அடைவதற்கு அவசியம் இருக்காது அப்படிங்கிறத வெளிப்படையாகவே இந்த 3வது அத்தியாயத்துல சொல்லிடுறார். அப்ப இதை சரியாக புரிந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய புத்தியில் உள்ள குறைகளைத்தான் நாம் போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக பார்க்கப்படுது. அப்ப நம்முடைய புத்தியில் உள்ள குறைகள் அப்படின்னு எதை சொல்லிட்டே இருக்குது சாஸ்திரம் அப்படின்னா, நம்மிடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான அறியாமை எண்ணங்கள், தவறான புரிதல்கள், மூட நம்பிக்கைகள், இதெல்லாம் நம்ம புத்தியில் இருக்கக்கூடிய குறைகள்.
அப்ப இந்த புத்தியில் உள்ள குறைகளை நம்ம நீக்கும் போதுதான் அந்த கண்ணாடி பளிங்கு போல காட்சியாகும். அந்த மனம் வந்து தூய்மையாக பிரகாசிக்கும். கண்ணாடின்னு சொல்றது இங்க மனசு. அப்ப அந்த கண்ணாடி போல இந்த மனம் தூய்மையாக பிரகாசிக்கும் போது அந்த மனதில் தான் இறைவன் வெளிப்படுவான், அந்த அறிவு வெளிப்படும். அப்பதான் அந்த அறிவு பிரகாசம் நம்மிடத்திலே அனுபவமாகும். அது வரைக்கும் அந்த இறை தரிசனம் நமக்கு உண்டாகாது. அப்ப அந்த இறை தரிசனம் எப்படி ஏன் உண்டாகல அப்படின்னா, அது ஒரு பரோட்ச ஞானமாகவே இருந்துட்டு இருக்கும். இப்ப நம்ம இந்த ஆன்ம ஞான பாடங்களை ஆயிரக்கணக்கான பேர் படிக்கிறாங்க. இந்த வேதாந்த விஷயத்தை பத்தி ஏகப்பட்ட பேர் படிக்கிறாங்க. ஆனா எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, பரோட்ச ஞானமா தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அனுபவ ஞானமான அபரோட்ச ஞானமாக வருவதில்லை. அதைத்தான் நான் உதாரணமா சொன்னேன். அந்த சுரக்காய பரோட்ச ஞானமா பார்த்து பிரயோஜனம் இல்லை. அந்த சுரக்காயை சமைச்சு சாப்பிட்டு அந்த சுரக்காயும் நானும் ஒன்றாகி விடுகின்ற அபரோட்ச அனுபவம் நமக்கு நடக்கணும் இல்லையா? அப்பதான் அந்த சுரக்காயினுடைய டேஸ்ட் எனக்கு தெரிஞ்சது. சுரக்காயின்னு வாயில சொல்லி என்ன பயன்? அது மாதிரி இங்க பரமன் பிரம்மம் பிரம்மம்னு வாயில சொல்லி என்ன பயன்? அதற்கான ஆயிரக்கணக்கான நூல்களை படித்து என்ன பயன்? ஆனால் அந்த பரமன் பிரம்மம் ஆத்மா அறிவு அப்படிங்கிற அத்தனை புறப்பெயர்களும் நாம ரூபங்களும் நம்முள்ளே அனுபவமாக்க வேண்டும். அதுதான் அபரோட்ச ஞானம், அபரோட்ச அனுபூதி. அந்த அனுபூதினா அனுபவம்னு அர்த்தம். அனுபூதினா அது அனுபவம் ஆகணும். சுரக்காயை சாப்பிட்டு அதனுடைய டேஸ்ட்டை நான் அனுபவம் ஆக்குற மாதிரி பரமனை என்னுள்ளே நான் அனுபவம் ஆக்க வேண்டும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 3வது அத்தியாயத்துல அதற்கு மகா வாக்கிய உபதேசத்தை சிரவணம் மூலமாகத்தான் மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் இங்க ஞான யோக சாதனம் அப்படின்னு சொல்லுது. இங்க சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, கைவல்ய நவநீதம் சொல்லுது. கைவல்ய நவநீதம் சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை அப்படின்னு ஏன் சொல்லுதுன்னா, ஒரு சாதனம் இருந்தா தான் அதன் மூலமா நான் சாதனை செய்ய முடியும். அப்ப இங்க எனக்கு சாதனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிரவணம் தான் சாதனம். சிரவணம் அப்படின்னா கேட்டல். நீங்க சாஸ்திரம் தெளிவா சொல்லிடுறாரு 3வது அத்தியாயத்திலே. பகவான் சுரேஸ்வராச்சாரியார், நான் எல்லாரையுமே பகவான் தான் சொல்லுவேன். இப்ப நீங்க வந்து பகவான் ரமணர், பகவான் ஆதிசங்கரர், பகவான் சுரேஸ்வராச்சாரியார்னு ஏன் சொல்றேன்னா, அவர்கள் எல்லாமே பகவான் தானே. இங்க ஏது பேதமை ஏது? பெயர்கள் தான் மாறி மாறி சொல்றோம், நாம ரூபங்கள் தான் வேறு வேறு, ஆத்மா ஒன்றே, அறிவு ஒன்றே. அப்ப அங்க இறைவனாகவே அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது. அதனால பகவான் சுரேஸ்வராச்சாரியார் இங்க என்ன சொல்றாருன்னா, சிரவணம் தான் மிக மிக முக்கியமான ஞான யோக சாதனம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாம என்ன பண்ணணும்? இங்க அந்த ஞான யோக சாதனமாக சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சாஸ்திரத்தை காதுகளால் கேட்க வேண்டும். ஏன் வந்து இங்க வந்து 3வது அத்தியாயத்துல பகவான் சுரேஸ்வராச்சாரியார் வந்து சிரவணம் தான் மிக மிக முக்கியம்னு சுட்டி காட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம் மனதில் இருக்கக்கூடிய அறியாமைகளை யாரு சுட்டி காட்டுவா? இப்ப என்னிடத்துல தவறுகளை எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப என்னுடைய தவறை நான் வெளியே சொல்லுவதற்கு தயங்குவேன். காரணம் என்ன? என்னுடைய இமேஜ் போயிடும். நான் என்னுடைய தவறுகளை வெளியே சொன்னேன்னா என்னை பத்தி தரக்குறைவா நினைச்சிருவான், என்னுடைய கௌரவம் போயிடும். நான் வெளியே ஒரு பெரிய மனுஷன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்ப நான் வந்து உள்ள அழுக்கா இருக்கிறது 4 பேர் தெரிஞ்சுட்டா என்னை மதிக்க மாட்டான், என்கிற மரியாதை போயிடுங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய அழுக்குகளை வெளிக்காட்டாம எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா சாஸ்திரம் என்ன பண்ணும் தெரியுமா? நம்முடைய அழுக்குகளை வெட்ட வெளிச்சமா வெளியே எடுத்து காட்டிடும். அப்ப அதை நம்ம கேட்கும் போதுதானே அந்த தவறு புரிய வரும். நம்ம இடத்துல இருக்கிற அறியாமைகளையோ அழுக்குகளையோ சுட்டி காட்டும் போது என்னுள்ள இருக்கிற அந்த மனசாட்சி என்னை உறுத்தும். ஆமா ஆமா, அது சரியாதான் சொல்லுது, நான் தான் அதை புரிஞ்சிக்காம உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசிக் கொண்டுகின்ற கெட்டவனா இருக்கிறேன். அப்ப நான் வந்து சமுதாயத்தை ஏமாத்திட்டு இருக்கிறேன், நல்லவன் போல நடித்து கொண்டிருக்கிறேன். அப்ப நான் இதுல இருந்து விடுபடணும். அப்ப இது வந்து வெட்ட வெளிச்சமா என்னை சுட்டி காட்டுது, என்னுடைய தவறை நீக்க முயற்சி பண்ணுது. அப்ப நான் வந்து என்னை மாத்திக்கணும் அப்படின்னு என்னுடைய சுயத்தை நான் அறிவதற்கான அந்த யதார்த்தத்தை, அந்த ஏற்பாடை நான் செய்வேன். அதுதான் இங்க சிரவணம் பண்ணணும்னு சாஸ்திரத்தை சுட்டி காட்டுறாரு. ஏன்னா இதை வந்து வேற யாரும் இப்படி வெட்ட வெளிச்சமா சொல்ல முடியாது. ஒரு நண்பனும் சொல்ல மாட்டான், ஒரு வீட்டுல இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. சொன்னா என்ன ஆகும்? அவர்கள் மீது நமக்கு ஒரு விரோத மனப்பான்மை வரும்.
இப்போ ஒரு நண்பனே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து இன்னொரு நண்பன் கிட்ட போய், "டேய் நீ இப்படி எல்லாம் தண்ணி அடிக்கிற, தம் அடிக்கிற, நீ பண்ற தப்பு, இதெல்லாம் செய்யாதேன்னு" சொன்னா, அவன் என்ன சொல்லுவான்? "உன் வேலையை பாருடா, நீ உனக்கு பிடிச்சா என் கூட பழகு, இல்லைன்னா நீ போயிட்டே இரு. நான் தண்ணி அடிக்கிற, தம் அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸோட டச் வச்சுக்கிறேன், நீ போய்க்குன்னு" சொல்லிடுவான். அப்போ ஒரு நண்பன் வந்து ஒரு விஷயத்த சொல்ல வந்தா இவன் கேட்க மாட்டான். ஏன்னா இவன் பண்றதுதான் இவனுக்கு சரிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருப்பான். ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்றேன். அப்ப அது மாதிரி அவரவர்கள் 1008 தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அது மற்றவர்கள் சுட்டி காட்டினா நமக்கு கோபம் வரும். தவறை யாரும் சுட்டி காட்டுறதை நம்ம விரும்ப மாட்டோம். அப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு மனநிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நம்முடைய அறியாமையும் நம்முடைய தவறையும் யார் அப்படி தைரியமா சுட்டி காட்ட முடியும்னா சாஸ்திரமும் சத்குருவும் மட்டும்தான் சுட்டி காட்ட முடியும். வேற யார் சுட்டி காட்டினாலும் நம்ம மனசு ஏத்துக்காது. ஏத்துக்கிறது மட்டும் இல்ல, அவர்களோட விரோதத்தை பண்ணிக்கும். விரோத மனப்பான்மை வந்துடும். நண்பன் சொன்னாலும் விரோதிச்சுக்குவோம், அப்பா அம்மா சொன்னாலும் விரோதம் பண்ணிக்குவோம், உற்றார் உறவினர்கள் சொன்னாலும் விரோதம் பண்ணிக்குவோம். இவன் என்ன நம்மளை பத்தி பேசுறதுக்கு, இவனுக்கு என்ன தகுதி இருக்கு, இவன் முன்ன ஒழுக்கமா, இவன் எனக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்றதா நம்ம போவோம். அப்ப அதனால இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுக்கு வந்து சரியான பாதை இந்த சாஸ்திரமும் சத்குருவும் தான். ஆகவே நீ சாஸ்திர சிரவணம் பண்ணு, அதான் ரொம்ப முக்கியம். அதுதான் உனக்கு ஞான யோகத்துக்கான சாதனம் அப்படின்ட்டு இந்த 3வது அத்தியாயத்துல சாதனத்தை காட்டி கொடுத்துட்டாரு. ஏனென்றால் இந்த சாதனமே ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு போதுமானதாகவும் இருக்கிறது. அதன் மூலமாக நீ அறிந்து கொண்ட அந்த அரிய ஞான விஷயங்களை உன்னுள்ளேயே நீ மனனம் செய்து, மனனம்னா அதை பற்றி விசாரணை செய்து தெளிவடைந்து நிதித்தியாசன நிலையில் நிற்பாயாக, அந்த உண்மை சொரூபத்திலே நிலை நிற்பாயாக என்பதாக சுட்டிக்காட்டப்படுது. அப்போ இந்த மற்ற விஷயங்களாகிய மனனம் நிதித்தியாசனம் நம்ம வருவதற்கு முன்னாடி சிரவணம் தான் மிக மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறார் இந்த ஆச்சாரியர். இங்க பகவான் சுரேஸ்வராச்சாரியா இந்த ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, சிரவணம் தான் மிக மிக முக்கியம் என்பதை வலியுறுத்துகிறார். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அதனாலதான் சாஸ்திரத்தை மீண்டும் மீண்டும் படிங்க. அதுதான் நம்முடைய அறியாமையை சுட்டி காட்டும், நம்ம இருக்கிற அஜ்ஞானத்தை நீக்கும், நம்ம இடத்துல இருக்கிற குறைகளை போக்கும், நம்முடைய புத்தியை பிரகாசிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ இந்த அஜ்ஞானத்தின் ஸ்வரூபத்தன்மையில அறியாமை எப்படி நீங்குது அப்படிங்கிறத இந்த 3வது அத்தியாயத்துல விளக்கியிருக்கிறார். அடுத்தது 4வது அத்தியாயம் கொஞ்சம் பெருசா போகுது. காரணம் இப்போ நமக்கு நேரமும் பத்தல, 7:57 ஆச்சு. அப்போ 4வது அத்தியாயத்தை நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து 3 அத்தியாயங்களுக்கு உண்டான ஒரு இன்ட்ரோடக்ஷன் இப்ப நான் கொடுத்துருக்கிறேன் இன்றைய வகுப்புல. இப்போ இந்த முதல் 3 அத்தியாயத்துல கூறியுள்ள அத்தனை கருத்துக்களையும் எடுத்து தொகுத்து இப்ப நம்மை ஜீவனை அல்லது மனதை, நம்முடைய மனதை, நம்முடைய ஜீவத்துவத்தை முக்தி நிலைக்கு எப்படி கொண்டு போகிறது, அந்த நிலைக்கு போவதற்கான மனப்பக்குவம் என்ன, அந்த நிலைக்கு உயர்ந்து விட்ட ஞானியருடைய பிராரப்த கர்மம் வந்து எப்படி இருக்கும், அந்த ஞானி எப்படி பிராரப்த கர்மத்தை எதிர்கொள்கிறான், அந்த பிராரப்த கர்மத்துல ஞானி எப்படி வாழ்கின்றான், அதை பற்றி எல்லாம் இந்த 4வது அத்தியாயத்துல கொஞ்சம் விரிவாக விளக்கியிருக்கிறார். அந்த விரிவான விளக்கங்களை நம்ம நாளைக்கு பார்த்துட்டு அப்புறம் மேலும் அந்த 1வது அத்தியாயத்தை பற்றி ஒரு அறிமுக உரையாக நான் இன்றைக்கு சொன்னேன் இல்லையா, அத வந்து பாடல்கள் மூலமாக ஒரு விரிவு உரையாகவும் நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். ஆனா அதை பாடல்களா எடுத்து தனித்தனியா பார்க்க மாட்டோம். அப்படி பார்த்தோம்னா நமக்கு நேரம் பத்தாது, மாச கணக்குல ஓடும் நான் சொல்லிட்டேன். அதனால அந்த ஒட்டுமொத்த பாடல்கள், உதாரணத்துக்கு இப்போ 1வது அத்தியாயம் இருக்குன்னா அதுல 100 பாடல்கள் இருக்குன்னா அந்த 100 பாடல்களையும் எடுத்து ஒட்டுமொத்த சாரமாக மாற்றி அதை ஒரு விரிவான விளக்க உரையாக நம்ம பார்க்க போறோம். அது மாதிரி 2வது அத்தியாயத்தை பார்ப்போம், 3வது அத்தியாயத்தை பார்ப்போம், 4வது அத்தியாயம் பார்ப்போம். 4வது அத்தியாயத்துல ஒரு 78 பாடல்கள் இருக்கு. ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒரு 100, 120 இப்படி எல்லாம் வந்து மொத்தம் 422 ஸ்லோகங்கள் இருக்கு. அப்ப இந்த 422 ஸ்லோகங்களையும் நம்ம தொகுத்து ஒரு நைஷ்கர்மிய சித்தியினுடைய சாரமாக பார்க்க போறோம். இந்த நைஷ்கர்மிய சித்தியினுடைய நூலினுடைய ஒட்டுமொத்த சாரமாக நம்ம பார்க்க போறோம். அதை நம்ம வந்து இன்னும் விரிவாக இந்த வகுப்பை தொடர்ந்து பார்க்கும்போது புரியும். இன்றைக்கு நான் நேரம் கருதி இப்ப இந்த வகுப்பை இந்த 3வது அத்தியாயத்தினுடைய அறிமுக உரையோடு நிறைவு செய்கிறேன். 4வது அத்தியாயத்தினுடைய அறிமுக உரையோட நாளை வகுப்பில் தொடரலாம். நன்றி. ஓம் தத் சத்.